Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Welcome to my channel Aruna Rengan's Kitchen Flavours. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு Chettinad side dish பண்ண போறோம். குழி பணியாரம். குழி பணியாரம்க்கு செப்பரேட்டா அரிசி ஊற வெச்சி அத உளுந்தோட அரைச்சி தான் நம்ம அத குழி பணியாரம் செய்வோம். பட் இந்த வாட்டி நம்ம வந்து இட்லி மாவு இருந்தாலே போறோம். இந்த சூப்பரான குழி பணியாரம் நம்ம செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த இட்லி மாவுல பாத்தீங்கன்னா நம்ம இட்லி பண்ணுவோம், இட்லி உப்புமா பண்ணுவோம், இட்லி தோசை, வெரைட்டிஸ் ஊத்தப்பம் நிறைய ஐட்டம்ஸ் நம்ம பண்ணுவோம். பட் அதே இட்லி மாவுல குழி பணியாரம் ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம், ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ஐட்டம். அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். பட் அந்த குழி பணியாரம் வெறுமனே சாப்பிடாத கூட ஒரு வெங்காயம் தக்காளி சட்னியோட நம்ம சேர்த்து செய்ய போறோம். அந்த சட்னி வந்து நீங்க திடீர் சட்னின்னு பேர் வச்சுக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, உப்புமா எதுக்கு வேணாலும் நீங்கள் அதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நம்ம அந்த சூப்பரான செட்டிநாட் சைடு குழி பணியாரம் வெங்காய சட்னி கோம்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க போய் பார்க்கலாமா? குழி பணியாரம் வெங்காய சட்னி காம்போ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாமா? ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, இஞ்சி 1 டீஸ்பூன் பொடியா நறுக்கினது, 2 பச்சை மிளகா பொடியா நறுக்கினது, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 250 கிராம் இட்லி மாவு. இந்த குழி பணியாரம் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், வெங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு. ஃபர்ஸ்ட் இந்த குழி பணியாரம் செய்யறதுக்கு இந்த பேட்டரை ரெடி பண்ணலாம். இப்போ ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க இந்த இட்லி மாவு வந்து எப்படி இந்த தோசை மாவு பதத்துக்கு இருக்குன்னு. கரெக்டாக இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம மாவு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சிருக்கிற மாவில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போடலாம். அடுத்தது பொடியாக நறுக்கின இஞ்சி, அடுத்தது பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கோம் அதை போடலாம். தேங்காய் துருவல் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதை போடலாம். அடுத்தது கொத்தமல்லி, அடுத்தது மைதா, பெருங்காயத்தூள், லாஸ்ட்டாக ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியண்ட் உப்பு தேவைக்கேற்ப போடணும். ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருப்போம், நம்ம அதை கவனத்தில் வச்சுட்டு போட்டால் போகிறோம். எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு நல்ல பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த மாவு வச்சு இப்போ நம்ம குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழி பணியாரம் தட்டு வந்து எங்கிட்ட இரும்பில் இருக்குது. உங்கள் நான்ஸ்டிக் கூட கடையில் கிடைக்கிறது. அதை ஒன்று வாங்கி அதில் அடுப்பில் வச்சு லேசாக சூடு பண்ணி அதில் வந்து கொஞ்சம் ஒரு சொட்டு ஒரு குழியிலையும் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு அதை நல்லா தடவி விடணும். இப்போ நம்ம கலந்து ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற மாவை இந்த ஒரு குழியிலையும் பொறுமையாக எடுத்து விடணும். இந்த மாவு நல்லா வேகிறதுக்கு ஒரு தட்டை போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வைக்கணும். அடுப்பு வந்து சிம்மில் வைக்கலைன்னா பணியாரம் நல்லா வேகாத, சீக்கிரம் அடி பிடிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக ஒரு 5 இல்லை 7 8 நிமிஷம் பொறுமையாக மூடி வச்சு வெந்தோன்னா நல்லா வெந்துடும். அது 8 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கும். அதை நம்ம வந்து திருப்பி போட்டு திருப்பி வேக வைக்கணும். சூப்பராக இந்த பணியாரம் இப்போ வெந்தாச்சு, 2 பக்கமும் நல்லா வெந்தாச்சு. இப்போ அதை எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கிற இந்த குழி பணியாரம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் ஒரு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா கேரட், கேப்சிகம் எல்லாம் துருவி போட்டு ஒரு வெஜிடபிள் குழி பணியாரமாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணிட்டோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம். இப்போ இந்த குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக ஆனியன் சட்னி, டொமேட்டோ ஆனியன் சட்னி நம்ம பண்ணலான் இருக்கோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா? ஆனியன் டொமேட்டோ சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 தக்காளி பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தலா ஒரு டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம், அதுக்கப்புறம் மசாலா பொடிகள் பார்த்திங்கன்னா உப்பு தேவைக்கேற்ப, காரமும் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம், மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன். அடுப்பில் ஒரு கடாயை போட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு இந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கணும். சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு அதில் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா
தக்காளியும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இதை வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி சட்னி செய்யலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுது இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி சைடெல்லாம் வந்து உங்களுக்கு எண்ணெய் விடுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மசாலா பொடிகள் எல்லாம் உப்பு, மஞ்சள் பொடி, சில்லி பவுடர் இதெல்லாம் அதில் போட்டு இன்னும் நல்லா வதக்கி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே அதை வதங்க விடணும். வெங்காயம் தக்காளி சட்னி தயார். ரொம்ப சூப்பராக இந்த வெளியிலலாம் இந்த எண்ணெய் முதக்க இந்த தக்காளி சட்னி ரெடி ஆயாச்சு. இதை நம்ம வந்து இப்போ குழி பணியாரமோட சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த செட்டிநாட் சூப்பரான செட்டிநாட் ஐட்டம் நம்ம இப்போ பண்ணிட்டோம். அந்த குழி பணியாரமும் அதோட வெங்காய சட்னியும் சைட் டிஷ்ஷாக. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அவசியம் கொடுங்க. நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் செய்ய சொல்லுங்கள். எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அவங்களும் கொடுக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட சஜஷன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் இந்த சேனலில் நீங்கள் கொடுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை பண்ணி இதோட ஃபோட்டோ போஸ்ட் கூட எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து இந்த ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த டிஷ்ஷஸ்லாம் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுக்கு எதனா டிஷ்ஷஸ் தேவை இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக சஜஷன்ஸ் பாக்ஸில், இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. நம்ம அதையும் ட்ரை பண்ணி இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.